எத்தனை நியூஸ் பாத்தீங்க இன்னைக்கு? 2 லட்சம் பேர் இடம் பெயர்ந்திருக்கிறாங்க. எங்க? என்னது? பிரான்ஸ்ல என்ன இருக்கு? பிரான்ஸ்ல இருக்கு நடந்தது காட்டு தீ விபத்து. இன்னும் அணைக்கல. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அதுல 3/4 பேர் ஸ்பெயினுக்கு ஓடிட்டாங்க. அந்த மக்களை எல்லாம் உங்களது ஜபங்களில் தாங்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கான தேவைகள், அதாவது அடிப்படை உணவு, உடை, நீர், மருந்து, இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். 2000 தீயணைப்பு வீரர்கள் அங்கே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் தீ அணையவில்லை. கத்திரத்தை வழிநடத்த எதற்காக இந்த கதையை சொல்லியிருக்கிறோம்? நாங்கள் இந்த தேசத்திலே எங்கள் இருக்கும்படிக்கு கத்திரங்களுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த தேசத்தில் செழிப்பாக வாழ எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்துக்காக ஜெபிப்பதும் அதனுடைய சிறப்புக்காக நாங்கள் ஜெபிப்பதும் எங்களுக்கு கடமை. ஆமென். இப்போ தீ எவ்வளவு வேகமானது தெரியுமா? தீக்கு ஒரு குணம் இருக்கு. எதை போட்டாலும் சாப்பிடுவோம். சரியா? தீ மிக வேகமாக பரவும். வாலிபர்களை குறித்து கூட பெரிய அறிஞர்கள் சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார்கள். வாலிபர்கள் என்பது, வாலிபர் என்பது, வாலிபி, யுவதி என்பது ஒரு மாற்றத்தின் சக்தி அப்படின்னு சொல்லி உலகம் எல்லாமே நம்புகின்றது. உண்மைதானே? வாலிபர்னா இதையும் செய்வான், எல்லாவற்றையும் செய்து முடிப்பான். ஒரு சமூக மாற்றங்களை மாற்றக்கூடிய சக்தியாக வாலிபர்கள் காணப்படுகின்றார்கள். புதிய புதிய சிந்தனைகளை அவர்கள் நாள்தோறும் எடுத்துரைக்கிறார்கள். ஒரு நாளில் அவர்களுக்கு வர சிந்தனை, ஏற்பட்ட சிந்தனை அது மில்லியன் கணக்கில் வரும் ஒரு வாலிபனுக்கு. அப்போ ஒரு புதிய சிந்தனைகளை, புதிய பரிமாண, புதிய கோணங்களில் யோசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாலிபர்களுக்கு இருக்குது. ஒரு முன்னேற்ற பாதை அவங்களுக்கு ஒரு தீ எரிஞ்சு கொண்டே இருக்கும். நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது இந்த அவார்டை வாங்கிடணும், எப்படியாவது படித்து பட்டம் வாங்கிடணும், எப்படியாவது இந்த பதவியில் போய் உட்கார்ந்துடணும், எப்படியாவது இந்த காரை வாங்கிடணும். இதை விட எல்லாம் இருக்குது. நான் இப்ப நல்லதுங்களை மட்டும் சொல்றேன். அப்போ ஒரு வேகம், ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். பாரதியார் சொல்லுகின்றார், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நதிகளும், திமிர்ந்த ஞான சொல்லுக்கும் இருப்பது செம்மை மாத திறப்புவோம். அப்போ ஒரு நிமிர்ந்த நடை, நிமிர்ந்த நடைன்னா எதுவுமே குற்றம் செய்யாதவன், அவன் பயப்படாம தைரியமா நடப்பான், நெஞ்ச நிமித்தி. நேர்கொண்ட பார்வை, அவன் பார்வையில ஆத்ரவாத ஆபீஸ்லாம் கிடையாது, ஒரே ஸ்ட்ரெயிட் பார்வை தான். இப்ப நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி, தனக்குள்ள நெறிகளை வகுத்து நல்ல ஒரு கொள்கையோட வாழ்ற எந்த வாலிபனையும், எந்த யுவதியை பார்த்து யாரும் அண்ண முடியாது, அவங்கள சீண்டவும் முடியாது. அல்லேலூயா. சிவமி விவேகானந்தர் ஒரு முறை ஒரு பேச்சில் சொன்னார், என்னிடத்திலே கொஞ்சம் ஒரு 100 வாலிபர்களை கொண்டுங்கள், நான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி. பாருங்கள், அப்ப வாலிபர்களுக்குள்ளே இருந்து ஒரு எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீ, அந்த நெருப்பை ஒரு பிளம்பாக மாற்றினால் என்ன நடக்கும் என்பதை அங்கே சுவாமி விவேகானந்தர் எடுத்து சொல்லுகிறார். ஆண்மையிலே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் 30 வருஷம் 3 தசாப்த திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எது தெரியுமா? எது? ஜென் பாலிடிக்ஸ். எப்படி? ஜென் சுருக்கமாக GEN, ஜென் பாலிடிக்ஸ். அதாவது வாலிபர்களை அதிகமாக உள்வாங்கியதன் விளைவுதான் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் என்று ஏற்பட்டிருக்கிறது. அநேக வாலிபர்கள் அதற்காக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலே இளைஞர்களின் கைகளில் தான் ஒரு தேசத்தின் எதிர்காலமே தங்கி இருக்கிறான். அதனாலதான் நேபுகாத்நேச்சர் நாட்டை விட்டு அடுத்த நாட்டை போய் அந்நிய நாட்டை பிடிக்கும் போதும் அங்கே இருக்கிற அந்த உள்நாட்டு வாலிபர்களை தன்னுடைய சபையிலே தனக்கடுத்த பொசிஷனில் யாரையெல்லாம் பத்திருந்தார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்களை. நாங்கள் தயாரிக்க போகின்ற தலைப்பு வாலிபத்தை காத்துக் கொள்ளுதல். ஆமென். ஆதார வசனம் பிரசங்கி 11:9 எடுத்து வையுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சர்வவல்லவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உங்களது வார்த்தைகள் உங்களுக்கு பிரியமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. 800வது பக்கம் பிரசங்கி 11:9 வசனம் படியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். மிக அருமையான வசனம். கடைசியும் முதலும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகா ஒரு வரையறையே இல்லாம நானே சொல்லுகின்றான். வாலிபனே உன் வயதிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் உண்மையை உன்னை பூரி பார்க்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும்
நட என்று சொல்லி போட்டு கடைசி வசனம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வாலிபம் பண்ணாலே ஒரு துள்ள தானே, ஒரு பொங்கி எழும்புற வயசு என்ன, சிங்கம் மாதிரி எழும்புவாங்க, சுத்த மாதிரி சீருவாங்க வாலிப பிள்ளைகள். எதை சொன்னாலும் அதுல ஒரு வீடு கொண்டு எழுந்து செயலை ஆட்டக்கூடியவர்கள். ஆனால் நீ பிரசங்க எல்லாவற்றையும் நீ அனுபவி என்னோட சுதந்திரத்தை கொடுத்து கொண்டு ஒரு சின்னதா ஒரு புள்ளிய வைக்கிறார், ஒரு லிமிட். எல்லாவற்றிலும் என்னெல்லாம் செய்யும் கடைசியில் ஒரு தேவன் நியாய தீர்ப்பார் என்ற ஒரு வரையறையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதனால ஒரு பிரசங்கி சொல்ல வருவது வாலிபம் என்பது காத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று. ஆமென். அதனாலே வாலிபர்கள் தங்கள் வழிகளை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், தங்களுடைய தூய்மையான வாழ்க்கை நடைமுறைகளை எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையும் தம்மை பாதுகாத்துக் கொள்வதனால் மாத்திரம்தான் ஒரு வாலிபனோ யுவதியோ தன்னுடைய வழியை சுத்தம் பண்ண முடியும், பாதை காக்க முடியும், அதை சரியாக இந்த வெளிச்சத்திலே கொண்டு வர முடியும். ஏனெனில் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்று அநேக வாலிபர்களிடத்தில் கேட்டா உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டு பாருங்க, யாரையாவது உடனே பதில் வருது. சொல்லுங்க, பரவாயில்ல போடும் அருமையான கைதட்டீங்க சொன்னோடனே யோசிக்க. சிலோன்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்க யூரோப்ல படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சிலோன்ல நீங்கள் 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் தம்பி நீங்க என்னதான் படிக்க போறேன் என்ன உடனே சொல்லுவாங்க, நான் டாக்டரா வர போறேன், இன்ஜினியரா வர போறேன், ஆசிரியரா வர போறேன், மியூசிஷியன். இங்க நீங்க கேட்டு பாருங்க, என்ன வசனம் கருதுருக்கோம், ஏனென்றால் இங்கே அநேக வழிகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் அடுத்தடுத்து வேறு வேறு பிரிவுகளிலே கற்றுக்கொண்டு முன்னேறி ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே அப்படி அல்ல. ஓயல் பெய்தால் வாழ்க்கை முடிந்து விட்டது. இந்தியாவில் 8 பாடத்தை 2 வருஷம் எடுத்து கொடுக்கலாம், 2 பாடம். 10வது படிச்சா 10வது முடிச்சவங்களோட என்ஜினியரிங் படிக்கலாம். ஆனால் அது சாபம். இலங்கையிலே கல்வி திட்டம் சாபமான திட்டம். ஓயல் பெயில் என்றால் மேற்கொண்டு படிக்க முடியாது, ஏஎல் படிக்க முடியாது, யூனிவர்சிட்டி போக முடியாது. அதுலயும் ஏஎல் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி போறதுக்கு 8 புள்ளி உள்ள போகணும். உங்களுக்கு தெரியுமா, போட்டி பரீட்சை இலங்கையில் நடப்பது. இங்கே என்ன ஷேப்பா, ஏனென்றால் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை எதிர்காலம் குறித்த எந்த நோக்கமும் இல்லை. இப்படியே போவோம், ஜெனரலோ ஏதோ எங்க தள்ளுவோ அங்க தள்ளி போய் கரையில் சேர்ந்துருவோம். இது மட்டும்தான் நோக்கம். ஆனால் சில பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அண்மையில் கூட ஒரு சின்ன பையனுக்கு நான் பரிசில் சந்திச்சு கேட்கும்போது அவன் தெளிவா சொல்றேன், ஒரு சின்ன பையன் 8 வயசுல இருக்கு, நான் டாக்டராக தான் வருவேன், என்ன எனக்கு விருப்பம் அப்பாவுக்கு விருப்பம். அப்படி சில பேரண்ட்ஸ் அந்த தெளிவான நோக்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். சில பேர் திணிக்கிறார்கள், சில பேர் 2மே வேண்டாம், ஏதோ படிக்கிறோம், பாஸ் பண்றோம், ஒரு பேசிக் செலவுல நாங்கள் வேலை செய்துட்டு போடுவோம் சொல்லி வாழ்க்கையில் நோக்கமற்றவர்களாக இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வாலிபர்களின் அநேகர் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம். முதலாவது பணம் தேவை, நான் இல்லைன்னு சொல்லல, பணம் தேவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. பணத்தின் மீது ஆசை கொண்டதால் என்று பிணத்தை கூட தோண்டி எடுக்கிறார்கள். நடக்குது சம்பவம். இன்றைக்கு கூட பார்த்தோம், 5 பேர் 5 வாளோட நடுவோட 2 கலைக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் கொழும்புல பார்த்தா ஒரு கடைக்குள்ள போட்டு வாழை கொண்டு கலைக்கிறோம். எங்க போகுது வாழ்க்கை, எங்க போகுது வாலிபம், நாடு எங்க போகுது, நடப்பு எங்க போகுது? பிரியமானவர்களே, இன்றைய வாலிபர்களின் நோக்கம் பணம். நான் கூட சொல்லல, எங்களோட பிள்ளைகளை நான் சொல்லல, எங்களோட பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியும். நீங்க வெளியில கட்டிக்கணும்னா காசு தான், எல்லாத்துக்கும் காசு வேணும், தேவைதான். ஆனால் அதை எந்த முறையில் நாங்கள் சம்பாதிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நாங்கள் அதை தேடிக் கொண்டோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி ஒரு மேற்கொண்டு கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா அப்புறம் சொல்லணும், நான் இங்கே ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், அப்படியே படிச்சாங்க போகணும், இங்கே போகணும், அமெரிக்கா போகணும், பலருக்கு அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், ஆஸ்திரேலியா போகணும். இப்போ கொஞ்ச காலமா எல்லாருமே மலேசியா சிங்கப்பூர் போக முடியிட்டாங்க. அடுத்ததாக கேட்டா அவங்களுடைய வேறுபட்ட வாழ்க்கை. ஒரு நாங்கள் எங்கட தமிழ் கலாச்சாரத்துக்கும் இங்க இருக்கிற கலாச்சாரத்துக்கும் டோட்டலாக வேறு. நான் அதை பற்றி கதைக்கவே இல்லாத கலாச்சாரம் என்பது அவனுடைய நாட்டு பண்பாடு ஒளிவியங்களோடு சார்ந்தது. அவனுடைய ஆடை கலாச்சாரம் என்பது
அதனுடைய சேர்ந்துதான் வளர்கின்றது. அது கால நேரம் அவருடைய காலநிலைகளை பொறுத்து தான் ஆடையெல்லாம் வடிவமைக்கப்படுகின்றது. நாங்கள் அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டும். இப்ப இருக்கிற வாழ்க்கையுடைய நிலைமை ஒரு நோக்கம் இல்லாத, ஒரு டார்கெட் இல்லாத ஒரு காத்தாடி மாதிரி. காத்தாடி என்ன செய்யும்? முடிச்சு நூலை வட்டி பிடிச்சு கொண்டு வந்தா மட்டும் காத்துல பறந்து கொண்டே இருக்கும். முடிச்சு இறந்ததுன்னா அல்ல நூலை வந்ததுன்னா அது எந்த திசைக்கு எங்க போக முடியாது. காத்தாடி திசைக்கு அழுப்பட்டு கொண்டு போகின்றவர்களாக இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே அநேக வாழ்க்கைகள். ஆனால் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே, எப்படி தாயின் கருவில் உருவாகும் முன்னமே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே எனக்கு ஒரு பெயரை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எனக்கு ஒரு பெயர் மேஷாக், ஷாத்ராக், தாவீத், யூதா. யார் முன்குறித்த பெயர்? இதெல்லாம் என் தேவன் முன்குறித்த பெயர். அப்படி என்றால் நான் பிறகு முன்னமே, என் எலும்பு உருவாகும் முன்னமே எனக்கு பெயரை முன்குறித்தவர். என்னை இருக்கிற நோக்கம் இல்லாமல் இருக்க முடியுமோ? முடியுமா? அன்பான மாணவ பிள்ளைகளே, பிரியமானவர்களே, எங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் அது என்ன என்று எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு மேல இருக்கிறவை சொல்லி தாரேல இல்ல வழிநடத்த போதுமான ஆட்கள் இல்லை. சொன்னாலும் சிலர் கேட்பதும் இல்லை. கணக்கு இருக்குது. ஆகையினால எனக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை தேவன் வைத்திருக்கும் போது நான் எப்படி என்னுடைய விருப்பத்தை நான் தேவனிடத்தில் செலுத்த முடியும் என்று கேட்டு பாருங்க. ஆண்டவரை உம் சித்தமா என்னுடைய வேண்டுதல். பாருங்க, பவுல மாதிரி படிச்சவன் வேதாகமத்துல யாருமே கிடையாது. கமாலியேல் இஸ்ரவேலில் மிக மிக வேத பண்டிதர், உயர்ந்த பண்டிதருடைய சீடன். ஒரு 4-5 மொழிகளை சரளமாக பேச தெரிந்த ஒரு மொழி ஆளுமை மிக்கவர். பரிசேயனுக்கு பிறந்த பரிசேயன், ரோம குடியுரிமை பெற்ற குடிமகன். இதெல்லாம் எப்ப சமூகமாக இருக்கும்போது. ஆமென். தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவனுக்கு அவன் நினைத்தான் நான் ராஜாவாக வரப்போகிறேன் என்று. ஆடு மேய்த்தது தேவனுடைய திட்டம் தான். அவனை ராஜாவாக உயர்த்தியதும் என் பிரியமானவர்களே அது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா! சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பே சவுலை புடமிட்டு அவனுக்கு வேண்டிய கல்வி, ஞானம், வேத அறிவு எல்லாவற்றையும் கொடுத்தது அது சவுளுடைய கல்வி அல்ல, கமாலியுடைய திட்டம் அல்ல, அது என் தேவனுடைய திட்டம். ஏனெனில் பின்னாளில் எனக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இவன் இருக்கின்றான். அந்நியர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் என் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று பவுலை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். பாத்தீங்களா? அப்போ பவுல் சவுலத்தை படிக்கும் போது ஒரு திட்டத்தோடு படிச்சிருப்பானா? அவனுக்கு இந்த திட்டம் என்ன? எப்படியாவது சபையை பாழாக்கிறோம், எப்படியாவது கிறிஸ்தவத்தை உலகத்துல இல்லாம பண்ணணும், கிறிஸ்தவர்களை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு திட்டம் அவனுக்கு இருந்தது. ஆனால் இந்த கல்வி, புகழ், இந்த பெருமை எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு ஏன் முன்னே கொடுத்தாருன்னா பின்னாலே அவனுக்கு ஒரு பிடி இருக்கின்றது. சவுலை குறித்த ஒரு திட்டம் தேவனுக்கு தெளிவாக இருந்தது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! அதனால உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. அதை ஒவ்வொரு நாளும் தேவனிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கேட்க வேண்டும். மூன்றாவது, சோதனைகளை ஜெயிக்க முடியாமல் சோர்ந்து விடுகின்றார்கள் என்னுடைய வாலிபர்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு கரடி ஒன்று மிகுந்த பசியால காட்டுக்குள்ள அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டிருந்தார். ஒரு இடத்துல ஒரு மரத்துல அப்படியே தேன் அட்டை இப்படி ஒழுங்க அப்படியே தேன் கூடு அப்படியே அழகா இருந்தான். அதை கண்டோட கரடிக்கு சரியான சந்தோஷம். போய் தன்னுடைய நாக்கினாலே நக்க தொடங்கியது. நக்கிக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவு தித்திப்பானது. ஒரு 15-20 நிமிடத்தில் அந்த கரடி அந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருந்தது. கரடிக்கு தெரியாது நான் ஏன் வந்தது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பிறகு சொல்லுங்கள் பதில். கரடி ஏன் வந்தது? அந்த தேனிலே, அந்த தேனுக்குள்ளே ஒரு விஷம் தடவப்பட்ட வாள் மறைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, அதை வேடன் கரடியை கொலை செய்வதற்காகவும் அதனுடைய கம்பளி தோலை எடுப்பதற்காகவும் அங்கே வேடன் முன்குறித்தே வைத்திருந்தான். பசியால வந்த கரடிக்கு அந்த வாளுக்கு மேல தேன் ஊற்றி இருந்ததை கண்டுகொள்ள முடியவில்லை. அது சுவைத்தது, தேன் இனித்தது, அது மேலும் சுவைத்தது. வாள் இப்பொழுது அதனுடைய நாக்கை அடிக்க ஆரம்பிக்கிறது. ரத்தம் வடிகின்றது, ரத்தம் தேனோடு சேர்க்கின்றது. இப்பொழுது தேனையும் ரத்தத்தையும் சேர்த்து கரடி உண்டுகின்றது. ஆனால்
இருந்தது என்ன? தேன் இனிக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படித்தான் வாலிபர்களுக்கான சோதனைகள் இந்த உலகத்திலே வலைவிரிக்கப்பட்டிருக்கின்றது. மிக அழகான பொருட்கள் மூலமாக, அட்டகாசமான பொருட்கள் மூலமாக உங்களை கவரக்கூடிய விதத்தில் எப்படி அந்த தேனுக்குள்ளே விஷம் கலக்கப்பட்டிருந்ததோ, அந்த விஷம் கலந்ததில் எப்படி அந்த வாள் மீது பூசப்பட்டு மறைக்கப்பட்டிருந்ததோ, இன்று அநேக உங்களுக்கு காரியங்கள் உலகத்திலே உங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறது. பின்னாலே இருப்பது உங்களுக்கு தெரியாதது ஆபத்து. அங்கே உங்களுக்கு கழுத்துக்கு ஒரு வாள் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு நாவுக்கு ஒரு நஞ்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்று அநேகம் எதையுமே நல்லவன்னு சொல்ல முடியாது. நேற்றைய தினத்தில் நான் நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் நினைக்கிறேன், ஒரு செயற்கை நுண் அறிவு ஏஐ தன்னுடைய இவர்கள் கொடுத்த கட்டுப்பாட்டை மீறி அதை ஸ்கிரீனை விட்டு வெளியில பாஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கு அறிவியல் எங்க போய் கொண்டிருக்குது? நாங்கள் சாட்ஜிபிடி அதை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம் அநேகர். ஆனால் சாட்ஜிபிடி வேதம் சொல்லுகின்றது, மனிதனை இரும்பு ஆளுகை செய்கின்ற காலம் வரும். யார் சொன்னது? யாருடைய தேசம்? தானியேலின் தரிசனம். மிக சீக்கிரத்தில் இரும்பு மனிதனை கட்டுப்படுத்த போகிறது, மனிதனை ஆளப் போகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனால சோதனைகள் எங்களுக்கு எப்படி வலை விரிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி மாயமான வலைகள், வஞ்சக வலைகள், அழகான வலைகள், ஆபத்து மறைக்கப்பட்டு எங்களை எப்படி எங்களை உள்வாங்குகிறது என்று தெரியாமல் நாங்கள் அநேக சோதனைகளுக்குள்ளே விழுந்து விடுகின்றோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேனாடைகள் என்று உலகத்திலே அநேகம் இருக்கின்றது. விஷம் தடப்பட்ட தேனாடைகள். ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போகின்ற வாலிபர்கள் முதலில் தனிமைப்படுகின்றார்கள். தங்களை தாங்களே வீட்டிலே தனிமைப்படுத்துகின்றார்கள். பிறகு தங்களை பெற்றோர் குடும்பத்தை விட்டு தூர தனிமைப்படுத்துகின்றார்கள். அப்படியே அவர்கள் உலகம் ஒரு வேறு விதமான உலகத்திலே போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களது வாலிபம் சிறப்பாக இருக்க வேண்டும், அம்சமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பெற்றாரை மதித்தே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எபேசியர் 6:1-2 வரையான வசனம், பக்கம் 269. உங்களது எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீ உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு என்று சொல்லி எபேசியர் 6:1-2 வரையான வசனங்கள் சொல்லுகின்றது. அடுத்த காரியம், வாலிப பிள்ளைகள் என்று தங்களுக்குரிய காலத்தை சரியாக பயன்படுத்துவதில்லை. எத்தனை பேர் நீங்க இதை ஒத்துக்கொள்றீங்க? ஒண்ணுமில்லை, ஒரு துவாரம் இருக்கும். இதாட்டி பார்த்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 மணி நேரம் 4 ஆகி 4 8 ஆகி அது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கழிந்து அடுத்த நாள் ஆகும். இப்படி அநேக வேலைகள் ஒன்றின் மேல் ஒன்று சேரும் பொழுது அழுத்தங்கள் என்ன செய்யும்? கூடிக்கொண்டே போகும். பின்பு ஒரே நாளில் 9 பாடத்தையும் ஒரு மணத்தியாலத்தில் படித்து முடிச்சு கிழிச்சு போட்டு எங்களை பரீட்சைக்கு போகும். எப்படி பாஸ் பண்றது? சொல்லுங்க, எப்படி பாஸ் பண்றது? எப்படி நாம் வாழ்வதற்கு, உயிருக்கு தேவையான, உடலுக்கு தேவையான அன்றன்றான ஆகாரத்தை 3 வேளை அந்த வேதம் தவறாமல் உண்ணுகிறோமோ, அதே போல அன்றன்றைக்கான பாடங்களை அன்றன்றை படித்து முடித்து விட வேண்டும். பிரியமானவர்களே, சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்றதா, என் தாய் தகப்பனுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி அந்த முடிவுகளை சரியான காலத்தில் பயன்படுத்தாமல் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தாமதம் நல்லது அல்ல. ஆமென். காலம் நடத்துவது கூடாத காரியம். பிரியமானவர்களே, அப்படித்தான் கர்த்தரை தேடுவதிலும் வாலிபர்கள் அநேகர் காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞாயிறு போனா இனி அடுத்த மாதம் போவோம், அடுத்த மாதம் போனா கொமினியனுக்கு மட்டும் போவோம், வாலிபர் கூட்டத்திற்கு போவோம். ஒவ்வொரு ஞாயிறு போனால் என்ன குறைந்தா போயிடுவோம் இல்லையே? உங்களை சுற்றி இருக்கின்ற கண்ணிகள் உங்களை விட்டு நீங்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் காத்திருக்க வேண்டியது கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில். ஹல்லேலூயா. நாங்கள் காத்திருக்க பழக வேண்டும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே. கர்த்தரை தேட வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, சரியான கல்வியை சரியான வயசிலே நாங்கள் கற்று முடித்து விட வேண்டும். பிரியமானவர்களே, 6வது காரியம், நாங்கள் யாரு? நாங்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வாலிபர்கள், விசுவாசித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாலிபர்கள் இன்று எத்தனை பேர் உங்கள் மனச்சாட்சியை தொடர்ந்து சொல்ல முடியும்? நான் எல்லாவற்றிலும் எனக்கு கீழே இருக்கின்றேன், எனக்கு அடுத்து வருகின்ற என் சகோதர சகோதரிக்கு நான் முன்மாதிரியாக இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா.
வார்த்தைகளை நெஞ்சில் நிறுத்தவில்லை. தங்கள் இஷ்டத்தின்படி வாழ துணிந்தார்கள். 3 சகோதரர்கள், 2 சகோதரர்கள். அவர்கள் எடுத்த தவறான முடிவு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், துணிகரமான பாவம். யாருக்கு தெரிகிறது? அவங்களுக்கு கர்த்தர் கடைசியாக என்ன செய்தார்? நீ கர்த்தரின் ஆலயத்தை கெடுத்தால் அவர் உன்னை கடிந்து போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஜாக்கிரதை, கர்த்தரின் ஆலயத்தை நீ கெடுத்தால் கர்த்தர் வாழ்வின் எதிர்காலத்தை உன்னையும் சேர்த்து கெடுப்பார். ஏலியின் பிள்ளைகளுக்கு நடந்தது என்ன? கர்த்தர் ஆலயத்தை கொண்டு போனார், ஆலயத்துக்கு முன்னாடியே கொண்டு போனார். அப்படி ஒரு கர்த்தருடைய கோபம் எங்கள் மீது வராதபடிக்கு நாங்கள் விதம் கிறிஸ்தவ வாலிபர்களாக என் சபை விசுவாசிகளுக்கு, என் சபை சகோதர சகோதரிகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க போறேன் என்பதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், அதாவது டென்னிஸ் தெரியும், டென்னிஸ் தெரியும். அதுல 2 சகோதரிகள் அந்த காலத்திலே ரொம்ப ஃபேமஸா விளையாடினாங்க. யாருக்கு தெரியும்? கருப்பின பிள்ளைகள், செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ். அவருடைய தந்தை பேர் தெரியுமா உங்களுக்கு? ரிச்சர்ட் வில்லியம்ஸ். அவருக்கு டென்னிஸை பற்றி முற்பின் எதுவுமே தெரியாது. ஆனால் 78 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை அவர் தானே எழுதி அந்த விதிமுறைகளை படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தார். தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதும் பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுத்து டெடிகேஷனா அந்த பிள்ளைகளை அந்த டார்கெட்டிலே அவர் வளர்த்தெடுத்து வந்தார். பின்னாலே அவர்கள் உலகம் பேசப்படுகின்ற உலக சாம்பியன்களாக உயர்ந்தார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு ஞாயிறுமாவும் வீட்டு வருவாங்க. சேர்த்து முடிச்சுட்டு வரும்போது அப்பா எங்கேயாவது ஒழுங்கிட்டு விட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்களை போய் காட்டி ஹக் பண்ணி முத்தம் கொடுப்பார் இந்த ரிச்சர்ட் வில்லியம். அப்படி இந்த புகழிலே ஒரு உச்சிக்கு போன பின்பு ஒரு நாள் அவர்கள் அப்படி வருகின்றார்கள். வீட்டுக்கு கதவு திறந்து கிடக்கிறது. எல்லாரும் அப்பாவை தேடுகின்றார்கள். அப்பாவை காணவில்லை. அப்பா சர்ப்ரைஸ் கொடுத்து வருவார். எங்கே சொன்னா அப்பா பால்கனின்னு சொல்லுவோம். அந்த பால்கனியில் போய் எதிர் திசை பக்கம் பார்த்தபடி கதவுகளை உட்கார்ந்துருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்டு போய் அப்பா என்ன நடந்தது, ஏன் இப்படி பேச முடிக்கிறீங்க, அப்போ சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களே, முத்தம் கொடுப்பீங்களே, ஏன் எடுக்கிறீங்க? அவர் அப்படியே மறுபடியும் அவர்களை கண் கொடுத்து பார்க்கிறார். அவங்களுக்கு புரியல ஏன் எங்களை அப்பா இப்படி பார்க்கிறாருன்னு சொல்லி. அக்காவுக்கு கொஞ்சம் புரிந்தது, ஏன் அப்பா இப்படி இறந்த பார்க்கிறாருன்னு சொல்லி. இந்த உலகத்தின் புகழின் உச்சிக்கு போன பின்பு அவர்களது ஆடையிலே மாற்றம் வந்தது. அந்த ஆடை மாற்றம் தந்தைக்கு பிடிக்கவில்லை. அதாவது சட்டத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது, தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்ய தூண்டவனுக்கு தான் தண்டனை அதிகப்பட்டது. நான் உடுத்துகின்ற ஆடைகள் இன்னொருவரின் பார்வைக்கு அவனை பாவம் செய்ய தூண்டாதவனுக்கு நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. வேதம் தான் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகின்றது. ஆமென். அப்ப அவர் பேசாம இருக்க வந்து ரொம்ப அழுதுகிறாங்க. அப்ப என்ன ஏன் சொன்னாங்க, பாருங்க, உடுத்துகின்ற உடைகள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உடுத்துகின்ற ஆடைகள் அல்ல இது. ஏனெனில் கர்த்தர் உங்களை விலை மதிப்பில்லாத வைரங்களால், உங்களுக்கு தெரியுமா, பொண்ணெடுக்கிறது அப்படின்னு தெரியுமா? நம்மளுக்கு பாறைகளுக்குள்ள ஆழத்துல போய் பாறைகளை உடைச்சு வெட்டி வச்சு அதை கொண்டு அதுக்குள்ள இருந்து பொன் வைரங்கள் பண்ணணும். வைரம் அதை விட ஆழத்தில் போய் எடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர்களை வேதத்தில் முத்துக்களாக வைத்திருக்கிறார், என்னை அவர் உள்ளங்கையில் மோதிரமாக அணிந்திருக்கிறார். இப்படி கர்த்தர்களை உயர்வான படைப்புகளை வைத்திருக்கும் போது நீங்கள் இப்படி மற்றவர்கள் பார்த்து கேலி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களது ஆடைகள் அணிந்திருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனக்கு இதற்கும் இப்படி இல்லை. என்னுடைய கட்டுப்பாட்டிலே நான் சொன்னது எப்படி இருந்தது. இப்பொழுது நீங்கள் உலக கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் உங்களது ஆடை கலாச்சாரத்தை மாற்றி விட்டீர்கள். எனக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் தான் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் கற்பையும் உங்கள் பாதுகாப்பையும் நீங்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டும். அதனாலே உங்களது ஆடைகள் கூட நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தந்தை சொன்னாராம். அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் விளையாடுகின்ற நேரம் அந்த விளையாட்டுடைய அணிவதை தவிர அவர்கள் சரியான ஆடைகளையும் நேர்த்தியான ஆடைகளையும் அந்த 2 சகோதரிகளும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆடை மிக மிக முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி. ஒருவன் அணிந்திருக்கின்ற ஆடை சொல்ல இவன் எப்படிப்பட்டவன் என்று உளவியல் சொல்லுகின்றது, அதை வேதம் சொல்லுகின்றது. நான் சொல்லுவது எடுங்கள். 1 தீமோத்தேயு 4:12 எடுத்து படியுங்கள். 278வது பக்கம். 1 தீமோத்தேயு 4:12. சீக்கிரமாக படியுங்கள். நிறைய காரியங்கள் இருக்கிறது. 4:12. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வசனம்.
கீழ்த்தனமா, கேவலமா, கேலியா, கிண்டலா, உங்களுடைய இளமை குறித்து. அப்ப அந்த இளமை என்பதற்குள்ளே அங்கே அவர் என்ன எல்லாம் தீமோத்தேயு எல்லாம் கொண்டு வரார்கள் பாருங்கள். நடக்க, சொல், செயல், கற்பு, விசுவாசம், அன்பு. பாரதி சொல்கிறார் கற்பனைப்படுவது நாய்களுக்கு வேண்டும் என்று. அவை சொல்கிறார் கற்பனைப்படுவது சொத்திரமாவே என்று. வேதம் சொல்லுகிறது கற்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. எங்கே உண்டு? வார்த்தையில் உண்டு, அவனது நடத்தையில் உண்டு, அவனது கண்களின் பசுத்தத்தில் உண்டு, அவனது செய்கையிலே உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தீமோத்தேயு அழகாக வலியுறுத்துகின்றார், வாலிபனே உன் வாலிபத்தை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு. மற்றவர்கள் எழுந்து போகட்டும், நாங்கள் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்போ உங்களுடைய ஆடை, எங்களுடைய அணிகலன், எங்களது செயற்பாடுகள், இதுல எந்த பாகுபாடும் கிடையாது. இதுல விசுவாசி, ஊழியக்காரன பிள்ளைகள், சாதாரண விசுவாசிகள், மூப்பர்கள், இதுல எந்த பாகுபாடும் கிடையாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யாவரும் சரிநிகர் சமம் தேவனுடைய பார்வையில். ஆகிய யாவருமே நாங்கள் முன்மாதிரி எங்களுடைய ஆடையில் இருக்க வேண்டும், நடத்தையில் இருக்க வேண்டும், சொல்லில் இருக்க வேண்டும். அதனால அந்த பாடல் செயல்ல, என் பேச்சில, என் மூச்சில, எல்லாவற்றிலும் நீங்கள் ஆவியானவரை கலந்துருங்க என்று சொல்லி அந்த பக்தன் பாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே வாலிப பிள்ளைகள் உங்களது சொல் செயல் சிந்தனை, உங்களது ஆடை செயற்பாடுகளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆறாவது காரியம், தீர்மானம் எடுத்தல். ஒரு முடிவை எடுக்க சொன்னா உடனே எடுக்க மாட்டேங்க பிள்ளைகள். இல்ல என்னது எப்படி எப்படி செய்வது, எப்படி இப்படி போகலாம், என்னென்ன போகலாம், எப்படி இதை முடிக்கலாம் என்று அநேகர் தடுமாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஆபிரகாமை அழைக்கிறார், உன் தாயை தகப்பனையும் உன் சொந்த நாட்டை உன் சொந்த இடத்தை விட்டு போ. மறுபடியும் பேசுறதா? சரியா முடிவெடுத்தார். ஆபிரகாமை தேவன் ஆபிரகாமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எடுக்கின்ற தீர்மானம் சரியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இஸ்ரவேலின் ராணுவ படையெல்லாம் சூழ்ந்திருக்கிறது. மேல பெரிய பெரிய யுத்தம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். பட்டாளமே கூடியிருக்கிறது. இங்கே பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டு ஆஜான ராணுவாக 6 அடி அங்குலம் உள்ள அந்த கோலியாத் கூவுகின்றான். ஒருவருக்காவது மீசை இல்லையா? ஒருவருக்காவது ஆண்டு பலம் இல்லையா? ஒருவருக்கு என்னோட மூல தகுதி இல்லையா? ஏளனம் செய்கின்றான். அந்த கூட்டத்திலே தாவீதுடைய அண்ணன்களும் இருந்தார். எப்படி? தாவீதுடைய சகோதரர்களும் இருந்தார்கள். ஆனா தாவீதுடைய அண்ணன்மார் என்ன சொன்னாங்க? சின்னவனே, ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு இவன் ஏதோ விசாரில கத்துறான், அவனை போய் இருக்கிறான், அவன் பெரிய அரக்கன், நீ உங்க அப்பா உன்னை தேடுற ஓடி போய் வீட்டுக்கு போனா சவுல் என்ன சொன்னார்? நீ சின்னவன் இருக்கிற, உனக்கு யுத்தம் பழக்கம் இல்லை, ஆட பழக்கம் இல்லை, கத்தி பழக்கம் இல்லை, மார்க்கவசம் பழக்கம் இல்லை, ஒண்ணுமே பழக்கம் இல்லாதவன் எப்படி திரும்பி போனானா? இல்ல. அப்ப என்ன தைரியத்தோடு அவன் கோலியாத்தை எதிர்கொண்ட தீர்மானித்தான்? அந்த கணத்திலே மன்னன் செய்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்பது கட்டளை. எல்லாரும் விழுந்து 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 வணங்குகிறார்கள். கடமட்டு குனிந்து அங்கே 3 வாலிபர்கள் மாத்திரம், யாரு? சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, மன்னனுடைய கட்டளையை மறந்து பொற்சிலையை வணங்க மறந்து அவர்கள் இஷ்டத்தில் தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். சரியான தீர்மானம், சரியான தீர்மானம். கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த இடத்திலே நாம் எந்த தீர்மானத்தை எப்படி எடுக்கணும் என்பதற்காக எங்களுக்கு எதிர்காலம் தாங்கி இருக்கிறது. பிரியமான வாலிப சகோதர சகோதரிகளே, இங்கே அவர்கள் எந்த தைரியத்தை கொண்டு இந்த முடிவை எடுத்தார்கள்? இங்கே அகிரிப்பா ராஜாவும் அரச சபையும் பவுலை மிரட்டுகின்றார்கள். ஆனால் பவுலோ அத்தனை பேரையும் எதிர்த்து நின்று பொடிஞ்சு கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தை வார்த்தைகளாம் அவர்களே வாயை மூடு என்று சொல்லுகிறார். அவர்களை பார்த்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று குற்றம் சாடுகின்ற அளவுக்கு பவுலுக்கு தைரியமாக அவர் தன்னுடைய சுவிசேஷ தீர்மானத்தை சரியாக செய்தார். இது எந்த தைரியத்தினால்? அப்போஸ்தலர் 4:19 பார்த்தோம்னா ஆலோசனை சங்கத்தார் நடுவுக்கு நிறுத்தி போட்டு பேருக்கு யோவானை மிரட்டுறாங்க. இந்த வர வாயை மூடிட்டு இருக்கணும், இனிமேல் பார்த்து இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. பவுல் என்ன சொன்னா தெரியுமா? படி அப்போஸ்தலர் 4:19 பக்கம் 165. சீக்கிரமா படி.
ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? மனுஷனுக்கு முன்பாக இல்ல, அதிகாரிகளுக்கு முன்பாக இல்ல, அதிகாரிகளுக்கு முன்பாக இல்ல, என் தேவனுக்கு முன்பாக. ஆக தேவனுக்கு செவி கொடுப்பதுதான் எங்கள் வாழ்விலே உங்களது வாலிப நாட்களில் முதல் காரியமாக இருக்க வேண்டும். அங்கே சாமுவேலை கூப்பிட்டது ஏலிக்கு தெரியாது. தேவன் சாமுவேலை அழைத்தது ஏலிக்கு தெரியாது. கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களது செவிகளை ஷார்ப்பா வச்சிருக்க வேண்டும். செவிகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். உங்களது செவியை நீங்கள் கர்த்தருக்கு முதலில் செவி சாய்க்க வேண்டும், வீணான மனுஷர்களின் வார்த்தைகளுக்கு அல்ல. ஆமென். இந்த எல்லா காரியத்திலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது பாருங்க. என்ன தெரியுமா? நம்மை எதிர்க்கிறவர் எவனா இருந்தாங்க, எவனா இருந்தாங்க, என்னோடு இருப்பவர் என்றவன். ஹalleluya. என் பெரிய தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியம் தான் இன்று ஆபிரகாமை நாட்டை விட்டு அந்த சொந்த இடத்தை விட்டு எழுப்பியது. தாவீது கோலியாத்தை கொல்லுகின்ற தைரியத்தை கொடுத்தது. இங்கே மன்னன் பொருத்தனையை வணங்காமல் மறுத்ததுக்கான தைரியம் என் தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. அங்கே அகில்பா பவுல் பிரசங்கத்திலே பொங்கி எழுகின்ற அந்த தைரியம் என் தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. என்னோடு இருப்பவர் பெரியவர். ஹalleluya. சொல்லுங்க, என்னோடு இருப்பவர் பெரியவர். என்னை எதிர்ப்பவனை காட்டிலும், இந்த அழகையை காட்டிலும், யார் அழகை? சாத்தானை விடவும், ஆபிரகாமை விடவும், ஈசாக்கை விடவும், நோவாவை விடவும் எல்லாரிலும் என் தேவன் பெரியவர். அவர் யுத்தங்களை உயர்த்துவார். ஹalleluya. அவர் யுத்தங்களை வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு காத்திரு. பிரியமான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் முடிவெடுப்பது, தீர்மானிப்பது திட்டமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். எட்டாவது காரியம் தாழ்மை. சிக்கல் தான், ரொம்ப ரொம்ப சிக்கல். என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சுட்டா என்ன செய்யணும்? கலக்கணும். உச்சாடி போகுது. 2 பாட்டு பாட தெரிஞ்சுட்டா நான் தான், கீபோர்ட் அடிக்க தெரிஞ்சுட்டா நான் தான், வயலோஸ் தெரிஞ்சுட்டா நான் தான், எல்லாமே நான் 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 தான். நான் நான் சொல்லும் போது நாம் என்று சொல்லும் போது உதவிகள் கூப்பிடுவோம். இது நான் சொல்லிட்டா அதுக்கு கர்நாடக சொல்ற வசனம். உங்களுக்குள்ளே இப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். உங்களுக்குள்ளே சின்னவன் பெரியவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இருக்கக்கூடாது, பேதம் இருக்கக்கூடாது. நீங்கள் யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹalleluya. சபையில் இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. பிரியமானவர்களே, தாழ்மை என்னும் ஆடையை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், பரிசேய வம்சம், கமாலியலின் சீடம், வேதத்திலே பாண்டித்யம், கலாச்சாரம் எல்லாமே நமக்கு தெரியும். கிரேக்க தத்துவங்களை கரைத்து குடிச்சவர், ரோம குடியரசை பெற்றவர். இப்படியெல்லாம் அவர் தர்சிலிருந்து தமஸ்குக்கு போவதற்கு முன்பாக இருந்தார். அப்படி தர்சிலிருந்து தமஸ்குக்கு போகும் முன்பாக இவ்வளவும் அவனுக்கு சவுலுக்கு முன்பாக இருந்தது. சவுலுடைய ஒரு ஐடென்டிட்டி கமாலியலின் சீடம், அவர் பெரிய தத்துவ ஞானி, என்ன அந்த இடத்துல அவர் பெரிய பேச்சாளர், அவர் மல்டி லாங்குவேஜ், மல்டி லிங்குவிஸ்டிக், அவர் பெரிய வேத பண்டிதர். இப்படியெல்லாம் பவுலுக்கு சவுலுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. எங்கே? தர்சிலிருந்து தமஸ்குக்கு போகும் வரைக்கும். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்ற அந்த வார்த்தை பாருங்க, பவுலை எப்படியெல்லாம் உடைச்சு நொறுக்கி அவனை ஒன்றுமே என்று சொல்லும் அளவுக்கு, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் களிமண், இதை நான் குப்பையும் தூசியுமாக எண்ணுகின்றேன், அற்பமாக எண்ணுகின்றேன். நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்பாக அவன் தன்னை எதுவரை தாழ்த்தினான் தெரியுமா? தேவன் அழைத்ததிலிருந்து தன்னுடைய மரணம் வரை கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். இன்று வரையும் இனி வருகின்ற உலகமும் அவனை பற்றி பேசிக் கொண்டுதான் இருக்க போகிறது. பவுல் என்ற வார்த்தை உலகம் முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பவுல் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் நேரடி தரிசனமும் பரிசுத்த ஆவியின் பலமும் அவனுடைய அர்ப்பணிப்பும் தான் அவனுடைய தாழ்மை. அவனுடைய தாழ்மை. அவன் சவுலாக இருக்கும்போது ஒரு தீவிரவாதியாக, ஒரு இயக்கமாக, ஒரு இயக்க தலைவனாக, ஒரு அதிகாரியாக தெரிந்த உலகத்துக்கு அவன் பொருளாக மாறிட்டு உலகம் ஃபுல்லா தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய திட்டத்துக்காக
பவுல் தன்னை விட்டுக் கொடுத்த பொழுது தேவன் பவுலை உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும் கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் கருவியாக உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருக்கின்ற இந்த வார்த்தையை தேவன் அழகாக செய்து முடித்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனால இன்றைய வாலிபர்களாகிய நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது? நான் இதை குறித்து சிந்திக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை இதோடு சேர்த்துக் கொண்டார். 4 வகையான நிலங்களை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். மீண்டும் ஒரு சின்ன கதை சுருக்கமா சொல்லி கொடுத்தது. ஒரு சயின்டிஸ்ட் பசியோடு இருந்த கொஞ்சம் இளம் கலைஞர்களை பிடிச்சு கொண்டு வந்து ஒரு தீவில் விட்டுட்டார். தீவு தெரியுதான் எங்களுக்கு ஐலண்ட் எப்படி இருக்கும்? குழுக்குள்ள இருக்குமா, நல்ல கடற்கரையாக இருக்குமா, குளக்கரை இருக்குமா, மரங்கள் இருக்குமா, குழந்தைகளே இருக்கும், மீன் இருக்கும், கால் இருக்கும், நண்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப இந்த பசியில இருந்த அந்த வாழ்ந்த கலைகளுக்கு அது சொர்க்க முறையாக தெரிந்தது. அங்கே கிடைத்த உணவுகளை நாள்தோறும் உண்டு 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 நல்ல புஷ்டிமா அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. சரியா? இப்போ அங்கே ஒரு சிக்கன் அழுகின்றது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கழுகு, இல்லையே நடக்கிற ஒரு சரியில்லாத மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விபரீத மக்களுக்கு நடக்குது, அதை உணர்ந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கு. என்னுடைய எடை கூடிவிட்டது, என்னுடைய இறக்கைகள் எல்லாம் பாரமாகி விட்டது, என்னுடைய கால்கள் எல்லாம் இருந்ததை விட பன்மடங்கு பெருத்து விட்டது. இப்படி இருந்தால் ஆபத்து அப்படின்னு சொல்லி நினைச்சு தான் மட்டும் தப்பக்கூடாதுன்னு நினைத்தது கழுகு என்ன செய்தது? அந்த ஒரு கழுகு அங்கே இலவசமாக அந்த ஃப்ரீயாக கிடைத்த அந்த அவ்வளவு உணவுகளை எல்லாத்தையும் மறுபடியும் தட்டி எல்லாத்தையும் முன்னைக்கு எல்லாத்தையும் தூரம் தட்டி போட்டு இவர்களுக்கு சொல்லி நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இப்படியே எல்லாரும் சாணப்புரைகள் இப்படி இருந்தால் நாங்கள் எங்களுக்கு தொழில் என்ன, நாங்கள் பறந்து வேட்டையாடுவது தான் எங்களுடைய தொழில். பறந்தலை மறந்தால் நாங்கள் எல்லாமே கதையை முடிஞ்சது என்று சொல்ல என்ன நடந்துட்டு எல்லாரும் நல்ல பிள்ளைகளா அந்த கடலை நான் சொன்ன கதையை கேட்டு கைதுனாங்க. அறிக்கை விளங்கி நடந்தது என்ன தெரியுமா? எல்லா கழுகுஞ்சு அந்த ஒற்றை கழுகு போட்டு அடி நடிச்சு சுயநலவாதியை எரிச்சல் பிடிச்சவனே, பொறாம பிடிச்சவனே, இந்த அழகிய தீவில எவ்வளவு ஆத்தியம் சம்பாத்தியமா நாங்கள் எவ்வளவு சத்துவம் உணவுகளை சாப்பிட்டு எவ்வளவு புஷ்டிப்பா இருக்கிறோம், எவ்வளவு நித்திர கொள்ளலாம், எப்படி எல்லாம் ஜாலியா இருக்கிறோம், உனக்கு புறமா இருக்கு, நீ எரிச்சல் எப்படி செய்யறான்னு சொல்லி அதை அடித்து துரத்த ஆரம்பித்தார்கள். அந்த கழுகு அடிப்பட்ட காயங்களோடு கூட அது அந்த கடற்கரை வழியாக அந்த அயல் வழியாக வெள்ளம் நடந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் செல்வது மறைந்து விட்டது. இப்ப அந்த சயின்டிஸ்ட் என்ன செய்தார்? இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டவர் 4 சிறுத்தைகளை பிடிச்சி கொண்டு தீவிர விட்டார். எது? 4 சிறுத்தைகளை கொண்டு தீவிர விட்டார். சிறுத்தைகளை பார்த்த கடமை தங்களது சிறகுகளை அடிக்க ஆரம்பித்த கழுகுகளால் பறக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, பறக்க முடியவில்லை. பறத்தலை மறந்து பறக்க முடியாமல் சிறக்கைகள் பாரமாகி இறக்கைகள் பாரப்பட்டதால அவங்களால பறக்க முடியல. இப்ப சிறுத்தைகளோடு சிரமம் இல்லை. அப்படியே லவர் 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 முழு கழுகுகள் போய் கேட்கப்பட்டது. உலகத்தில் சைக்காலஜியில கம்ஃபர்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் ட்ராப். ஒரு குழந்தைய இந்த தாராட்டி சீராட்டி ஒரே தொட்டிலாட்டிய வளர்த்தி அந்த கை சூட்டை காட்டினீங்கன்னா அது அதே சூட்டைத்தான் நாடும். அது அதனுடைய கம்ஃபர்ட் சூன், அதனுடைய பாதுகாப்பு வளையம். இன்றைய வாலிபர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? ரிமோட் ஒரு கையில டெலிபோன். அம்மா அவப்பது கொண்டு தான் வீதியிலே விட்ட மாதிரி சாப்பிட முடியும். இருக்குதா இல்லையா பிரியமானவர்களே? தெரியாம இதற்கு பெற்றோராகிய நாங்களும் கொடுக்கிறாங்க. பிள்ளைகளை சோம்பரிகளாக்குவது, பிள்ளைகளை சுறுசுறுப்பு இல்லாமல் ஆக்குவது, பிள்ளைகளை ஒரு அங்கவீனர்களாக மாற்றுவது பெற்றோர் செய்கின்ற பெரிய பிள்ளை. அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள். சின்ன சின்ன வேலைகளை செய்ய வேண்டும், நீ உற்சாகமாக இருக்க வேண்டும், ஓடியாடி விளையாட வேண்டும். அதுக்காகத்தான் பாரதி சொன்னான், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வைக்காத பாப்பா, குழந்தையை வைக்கிறது இல்லை, குழந்தையே கையில் இருக்குது டெலிபோன். அப்ப இப்படி கம்ஃபர்ட் சூழ்நிலை இருக்கின்ற ஒரு வாலிபர்களால் எப்படி பறக்க முடியும்? எப்படி எழுந்து பிரகாசிக்க முடியும்? அங்க எரேமியா சொல்லுகிறார், எழுந்து ஒளி வீசு, உண்மையிலே ஒளி வந்தது என்று சொல்லி. இங்கே ஒளி இல்லை, வழியும் இல்லை, எல்லாமே இருட்டு. அந்த கம்ஃபர்ட் சூழ்நிலை ஊசி வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கையை வாழ்க்கை வாலிப பிள்ளைகள் எழுந்து விட முடியவில்லை, ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை, ஒரு படிப்பை
நீங்களும் இந்த தவறை செய்யக்கூடாது. கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் வருவோம் வசனத்துக்கு. மத்தேயு 13:3-19 மத்தேயு 13:3 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாங்கள் நீங்க படிக்க வேண்டும். முதலாவது இந்த மத்தியிலே இந்த அதிகாரத்தில் வருகிற இந்த விதைப்பவன் உண்மை ஒரு பெரிய உளவியல் உண்மையை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அதை நீங்கள் எத்தனை பேர் தியானித்தீர்களோ எனக்கு தெரியாது. இந்த மெசேஜை ரெடி பண்ணும் போது கேட்ட எனக்கு உணர்த்திய ஒரு காரியம் இது மனிதர்களின் மனநிலைகளை பற்றி பேசுகின்றது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவனின் வார்த்தையை கேட்கும் விதத்தினையும் அது ஆழமாக விவரிக்கின்றது. எப்படி தேவனுடைய வார்த்தைகளை மனிதன் கேட்கின்ற விதத்தினை, அந்த கேட்கின்ற விதத்தில் மனிதனுடைய மனமுள்ள நிலைகளை இந்த அழகாக இந்த விதைப்பவன் உண்மை எங்களுக்கு சொல்லுகிறது. முதலாவது எங்களுக்கு தெரியும், தேவையற்ற நிலமான நடைபாதையில் விழுந்த விதைகள். இந்த அநேக வாலிபர்களுக்கு தேவனுடைய வசனம் இப்படித்தான் இருக்கின்றது. விதிச்சு கொண்டு போறாங்க, செலுத்தி கொண்டு போறாங்க, அதை வளர்ந்த என்ன விட்டாங்க மாதிரி தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்படி விடுகின்ற பொழுது பறவைகள் அவைகளை உருவப்பட்டன. அப்ப இந்த பறவைகள் என்பது யார்? இந்த வாலிபர்களை பிடிக்கக்கூடிய பறவைகள் அநேக பறவைகள் இருக்குது. அதுக்கு நான் போய் நான் சொல்ல வந்த பறவைகள் இந்த உலக காரியங்கள், ஆகாமிய கூடாரங்கள், சாத்தானின் சதி லீலைகள், சதி வதைகள், இப்படிப்பட்ட காரியங்களினால் அவர்களுடைய வசனத்தை, அவர்கள் கேட்ட வசனத்தை நம்ப விடாமல் சாத்தான் அந்த வசனத்தை கொண்டு விடுகிறான். பிரியமானவர்களே, ஆமென். இரண்டாவது கற்பாறை. உங்களுக்கு தெரியும் கற்பாறையில கற்பாறை பாறை விளைஞ்சாதான் மண், பாறை பாறை. அந்த பாறையில மண் கிடையாது. ஆமென். மண் இருக்காது. அங்கே பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக அது இருக்காது. அது செம்மைப்படுத்தப்பட்ட நிலமாக இருக்காது. அங்கே மண் ஆழமாக இல்லாதனால் அந்த விழுந்த விதை என்ன செய்யும்? ஆழமாக வேறுபட முடியாது. அது சீக்கிரமே அங்க அடிக்கின்ற வெயிலே, அந்த கற்பாறையில வெயில் அடிச்சா அப்படி இருக்கும். கற்பாறையில அப்படியே ஒட்டியை போட்டு பிறட்டினா சும்மா அழகா சிறந்து வரும். அப்படி இருக்கும் கற்பாறையில வெயில் பட்டால். அந்த உங்களுக்கு தெரியும் தானே? ஏன் சிரிக்கிறீங்க? ரொம்ப தானே. கல்லை உடைச்சுதான் தீயை கண்டுபிடிச்சாங்க. வெப்பதை தீயை அதுதான் சொல்றேன். சூரிய வெப்பம் நல்ல வெயில் அடிக்கல பாறையில போய் உட்கார்ந்து தெரியும். உட்கார்ந்தவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அவ்வளவு சூடாக இருக்கும். அந்த சூட்டிலே அந்த விதை தீண்டு போய்விடும். பிரியமானவர்களே, வசனத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாலும் அடையாளங்க கேட்கும் போது, இப்ப நான் சொல்லும் போது நல்ல மகிழ்ச்சியா அப்படியே தஞ்சாவூர் பக்கம் மாறி எல்லா வசனத்துக்கு விளையாடி சந்தோஷமா சிரித்து கேட்கிறோம்ல. இந்த வெயில் போவது இந்த மண்ணில் இல்லாத அந்த பாறையிலே வெயில் அடிக்கும் போது எப்படி அந்த பாறையில் விழுந்த அந்த விதை வளர முடியாமல் சோர்ந்து போகுதோ, இந்த வெயில் போன்ற பிற காரணிகள் சோதனைகளாக வரும்பொழுது நாங்கள் வசனத்தை விட்டு விடுகின்றோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனால வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம். மூன்றாவதாக முட்களில் விழுந்த விதை, இந்த விதையில் அந்த கதை சொல்லுகிறது. அப்ப எங்களுக்கு தெரியும், முட்செடினா முட்களுக்குள்ள நாங்கள் கையை வைக்க மாட்டோம். பயந்து ரோசா கொடுங்க கூட நாங்கள் பயந்து தான் கொடுக்கணும். இப்போ முள்ளுக்குள்ள ஏன் ரோசா வைக்கா, இந்த ரோசா கொடுங்க ரோசா பக்கத்துல ஏன் முள்ள வச்சாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஏன் வச்சான்? சும்மா தமிழ் இருக்கையா பொக்கிஷம். ரோஜா என்ன அழகு, அழகு எப்பவுமே ஆபத்து உண்டு. அதனால அந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்க ஒரு முள்ளையும் வச்சாங்க. நாங்கள் அதை விட்டுறோமா? கத்தை கூட பண்ண முடியாது. அப்படி கண்டிப்பா ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த முட்கள் நிலத்திலே விழுந்த விதைக்கு என்ன சொன்னால், அந்த நிலம் கோதுமையும் முள், விதைக்கப்பட்ட அந்த கோதுமையும் முள்ளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வளர்கிறது. பிரியமானவர்களே, எப்படி ஒரு வயல் நிலத்திலே கழனியிலே களையும் நெற்பயிரும் சேர்ந்து வளர்கிறதோ அப்படியாக இந்த முள்ளோடு சேர்ந்து இந்த கோதுமையும் வளர்கிறது. முள் இப்பொழுது வளர்ந்து முன்தன்மையினாலே கோதுமையை நொறுக்குகின்றது. அது வளர முடியாமல் போகிறது. வசனத்தை கேட்ட உலக காரியங்களால் கவலைப்படும், வீணான செல்வ பிரயாசங்களினால் கவலைப்படும், உலக செல்வங்களால் சிக்குண்டு உலக காரியங்களுக்கு புதவிட்டு போவதால் வசன விவரணத்தில் பலன் தராமல் போகிறது. ஹல்லேலூயா. முட்கள்
கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த முட்களின் நிலம் அதை விதைக்கக்கூடிய நிலம் அல்ல. அதனால் அந்த விதை, அந்த வசனம் இந்த காரியங்களால் பிடிக்கப்பட்டு போகிறது. இப்பொழுது நாங்கள் கடைசியாக நல்ல பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள். ஆமென். நான் நம்புகிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன். சகோதரி சொன்னது போல வருகின்ற நாட்களில் இந்த வாலிபர்களில் இருந்து ஒருவரோ இருவரோ உங்கள் முன் வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் மூலமாக நடக்கும். கர்த்தர் அதை நடத்துவார். நீங்கள் அதுக்கு பொன்னாக மட்டுமல்ல, பொன்னாக என்ன நடக்கும்? சமட்டியால போட்டு நொறுக்கு அட்டி கட்டிப்பான். 7 தரம் புகையில போட்டு புடமுட வேண்டும் போட்ட வழியில செய்ய. அதான் பார்த்தேன். இப்போ வெள்ளியை போலவே என்னை புடமுடு, நான் பொன்னாக வழியில வேண்டும். யாருக்காக? என் தேவனுக்காக. பொன்னாக வழியில வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக பெற வேண்டும். அப்ப நல்ல நிலம் என்றால் என்ன? இந்த முள்ளு நிலம், கற்பார நிலம், வழியிற நிலம் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. நல்ல நிலம் என்றதுக்கு ஒரு அடையாளம், ஏதோ ஒரு பக்குவம் அங்கே இருக்குது. பண்படுத்தப்பட்ட கரங்களை கட்டியாளர்கள் என்று சொல்லுவோம். பண்படுத்தப்பட்ட நிலம், கற்கள் நீக்கப்பட்ட இடம், முட்கள் நீக்கப்பட்ட இடம், சுற்றி வர வேலி அடைக்கப்பட்ட நிலம், தண்ணீர் அங்கே பாய்ச்சக்கூடிய நீர் வசதி உள்ள இடம். அப்போ அது பயிர் நிலத்துக்கென்று, விதைப்புக்கென்று பண்படுத்தப்பட்டு, ஆயத்தப்பட்டு, பதப்படுத்தப்பட்டு, காத்திருந்து முன்னதோடு இல்லை, காத்திருப்போம் மழைக்காக, வெயிலுக்காக காத்திருப்போம், மறுமழைக்காக. இப்படி காத்திருந்து நாங்கள் அந்த விதைகளை விதைக்கின்ற பொழுது அங்கே நிலத்துக்கும் விதைக்கும் இடையிலான தொடர்பிலே அந்த நிலத்திலிருந்து உள்ளுக்கு விழுந்த விதை மேலே வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த வளர்ச்சியை நடப்பதற்காக எந்த தடைகளும் இல்லை. அங்கே முட்களும் இல்லை, கற்களும் இல்லை, கற்பார்களும் இல்லை, வழியில் ஆகாயத்து பறவைகள் வந்து அவற்றை தீண்டுவதும் இல்லை. அது ஆழத்திலே போடப்படுகின்றது, நிலத்தை தோண்டி ஆழத்திலே போடப்படுகின்றது. வாசனம் பழக்கம் சொன்னது, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காதான். விதை தந்த வேலையை செய்யலாம். விதைச்சவன் மறந்து விட்டு போனாலும் அவன் நாட்டை விட்டு நாட்டை விட்டு விதைச்ச விதை அது மலப்பட்டு அது தந்த விதை முளைச்சி மேலே பார்த்துதான். அப்படி நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எப்படி பயன்படுத்ததா? 1 30 1 60 உருவாக பயன்படுத்துது. பாருங்கள், கத்தருக்காக பலன் கொடுப்பதில் கூட வித்தியாசம் இருக்கு. ஒரே பலனை எல்லாரும் கொடுக்க முடியாது. ஒரே மரம் எல்லா கனியையும் தர முடியாது. அந்த மரம் அதனால்தான் கனியை கொடுக்கும். அந்தந்த பாத்திரம், அந்தந்த விதைகள் அதற்குரிய விளைச்சலை கொடுக்கும். உனக்கு தந்த தாளந்து உனக்கு தான். இன்னொருக்கு கொடுத்த தாளத்தை நீ பிடிக்கக்கூடாது, அதை அழகடிக்க கூடாது, அதை நீ மறைக்க கூடாது. அவனையும் வளர செய்ய வேண்டும், அவனையும் தூக்கிவிட வேண்டும். இப்படி எல்லாரும் சேர்ந்து 1 30 1 100 நாங்கள் வளர்ந்து பலன் கொடுக்கின்ற பொழுது ஆகாயத்து பறவைகள் அவர்கள் நிச்சயமா அதில் நினைப்பார்கள். இந்த ஆகாயத்து பறவைகள் யாரு? கிறிஸ்துவை அறியாத, கர்த்தரை அறியாத, சபைக்கு வெளியே இருக்கின்ற அநேக ரட்சிப்பை காணாத பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களது நலனிலே உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களிடம் வளர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைகளாக நீங்கள் மாற வேண்டும். மனப்பூர்வமாக முழுமையாக நம்முடைய வசனத்தை வாங்கியாய் கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வழியில் நடந்தார். பிரசங்கி 12:1 இப்ப படி. பிரசங்கி 12:1 முதல்ல 11 படிச்சாங்க. 12 ஆமென், ஹalleluya. அப்ப நீங்க சொல்லக்கூடாது எனக்கு 20 வயசு ஆகட்டும், நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பாப்போம், முதல்ல நக்கல் எடுத்த பிறகு பாப்போம், இல்ல படிப்பு முடிஞ்ச பிறகு பாப்போம், வேலை கிடைச்ச பிறகு பாப்போம், கல்யாணம் கட்டினா பிறகு பாப்போம், குழந்தை கிடைச்ச பிறகு பாப்போம். இப்படியே வயசுக்கு போயிடும், வட்டுக்கு போயிடும். தெரியுமா உங்களுக்கு பண்டிகை தெரியுமா? அதுக்கு ஒரு பெரிய விஷயம். பண்டிகை தெரிஞ்சது எல்லாமே அந்த சேரும் அந்த சகஜமான உலகம் தான். அதை நிமிர்ந்து பார்க்க ஒரு நாளும் நிமிர்ந்து பார்க்கிறதுக்கான பின்னரையும் அதுக்கு அசை போடுவது. அதை இழந்த பிறகு காலுக்குள்ள ஒரு குறுக்கு தடை போட்டு அந்த காலோடு சேர்த்து கட்டி போட்டு அந்த தலை மற்றவங்க நிமிடம். அப்பதான் பண்டிகையின் கண்கள் அப்படி அழகான வானம் இருக்கின்றது, அழகான மேகம் இருக்கின்றது, ஒரு நீல நிறம் இருக்கின்றது.
உன்னுடைய பலம், உன்னுடைய ஆரோக்கியம் விட்டுக் கொடுக்காது பிரியமானவர்கள். அதனாலே காலம் உள்ள போது காலத்தை தாழ்த்தாமல் நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். இந்த ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் பிரியமானவர்களே? கர்த்தருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை வரமாக நாங்கள் நினைப்போமாக இருந்தால் அந்த தமையை தாவீது சொன்னது போல பரலோகம் போகிறதா என்று சொல்லுகிறார். நாங்கள் நினைக்கக்கூடாது ஆலயம் வந்தால் மட்டும் பரலோகம் போக முடியாது. ஆமென். பைபிள் வாசிச்சா மட்டும் பரலோகம் போக முடியாது. எப்படி பிரசங்கம் பண்ணினா மட்டும் பரலோகம் போக முடியாது. சண்டை கிளாஸ் நடத்தினா பரலோகம் போக முடியாது. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய வழிகளை நடந்தால் மட்டும்தான் ஹல்லேலூயா நாங்கள் மர்மமாக முடியும். இல்லை என்றால் இதே பூமியில அவர்கள் தான் சந்திக்கப்படும் பிரியமானவர்களே. ஆகையினாலே நாங்கள் எழுந்து பிரகாசிப்போம். என்னிலே ஒளி வந்தது கர்த்தருடைய ஒளி. நான் என்ன செய்ய போகிறேன்? என் தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். என் வாலிபம் தீர்ந்து போகும், என் நாட்கள் முடித்து போகும் வேண்டும், என்னுடைய ஆரோக்கியம் தொன்றி போகும் வேண்டும். நான் கர்த்தருக்கு விட வேண்டும், கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் கண்ணுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தாவீது. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம்.
18 மாறிட்டது, 40 ஆயிடுச்சு. இனி இருக்கின்ற காலங்களையாவது, எப்படி இனி இருக்கின்ற காலங்களையாவது என் தேவனுடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நான் ஓட வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்தால் கர்த்தர் உங்களை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் சபையை கட்டுவார். சபை ஊழியருடைய தரிசனம் மேலும் நிறைவேறிக் கொண்டு வருகின்றது. அதை எத்தனை பேர் கண்டீங்களோ தெரியாது. அதை பார்க்கிறேன். இந்த இருக்கைகள் இடங்கொள்ளாமல் போகும் அளவுக்கும் ஆத்துமாக்களை கொடுப்பேன் என்று தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அநேக வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாக தருவார். எங்களுக்கு பிள்ளைகள் ஆமென் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பார்கள். கர்த்தர்